ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நேற்று சொல்லியிருந்தேன் இல்லையா, சப்பாத்திக்கு சன்னா பண்ணியிருந்தேன்னு ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. அதோட லாங் வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். அப்புறம் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க, சூப்பரான டேஸ்டியான சன்னா மசாலா செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1.5 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் எண்ணெய் கம்மியாக தான் சேர்ப்பேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க. நீங்கள் தாராளமாக சேர்க்குறீங்கன்னா சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மசாலா நல்லா பொரிஞ்சதும் மசாலா பொருட்கள் நல்லா பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்ச வெங்காயத்தில் ஒரு 1/2 கப் வந்து அப்படியே சேர்த்துடுறேன். நல்லா வதக்கிறதுக்கு 1/2 கப்பு வந்து கொஞ்சமாக மிக்சர் ஜாரில் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன். ஏன்னா இது திக்னஸ்க்காக, டேஸ்ட்டும் கூட சூப்பராக இருக்கும். நல்லா வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கூடவே 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துருக்கேன். இந்த டைமில் உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம வெங்காய பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. பொடியை கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஏன்னா நம்ம அந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டதுக்கப்புறம் வெங்காயம் வதங்காது. ஏன்னா அதில் ஈரப்பதம் இருக்கிறதுனால வெங்காயம் நல்லா வதங்காது. அதனால ஏற்கனவே நல்லா வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம வந்து வெங்காய பேஸ்ட்டை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 தக்காளி பொடியை கட் பண்ணி அதையும் வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதையும் இந்த டைமில் நம்ம சேர்த்துடலாம். இதுவும் நல்லா வதங்கட்டும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். நீங்கள் இந்த டைமில் எண்ணெய் கூட வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், நான் வந்து எண்ணெய் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். எண்ணெய் அதிகமாக சேர்த்தா இந்த டைமில் வந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். நான் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தக்காளி பியூரியை இப்போ சேர்த்துடலாம். 2 தக்காளி பொடியை கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிட்டேன். ஒயிட் சன்னாவை ஓவர் நைட் ஊற வச்சு ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வதங்கிடுச்சு. தக்காளியும் நல்லா வதங்கின பிறகு நம்ம சன்னாவை சேர்த்துடலாம். நான் சன்னாவை வந்து கொஞ்சமாக அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து சேர்த்துடுவேன். ஏன்னா அதுவும் வந்து திக்னஸ்க்காகவும் டேஸ்ட்டுக்காகவும், நம்ம வெறுமா சன்னா மட்டும் சேர்த்தா டேஸ்ட்டு கிடைக்காது. அதனால் கொஞ்சமாக பேஸ்ட் மாதிரி சன்னாவை அரைச்சி எடுத்துப்பேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்களும் அந்த மாதிரி செய்யுங்க. இப்போ வெறும் மிளகாய்த்தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சன்னா மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சன்னா மசாலா இல்லைன்னா கரம் மசாலா மட்டும் சேர்க்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு. சன்னா மசாலா இருந்ததுன்னா நீங்கள் சன்னா மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து சன்னாவை அரைச்சி பேஸ்ட் எடுத்துருக்கேன். அது கொஞ்சம் சேர்த்துடுறேன். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சன்னா மசாலா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் திக்காகவும் இருக்கும் கிரேவி. அந்த கப்பில் இருக்கிற சன்னாவை கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து ஊற்றிடுங்க. இதுக்கு மேலே இதுக்கு தண்ணி தேவைப்படாது.
இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 கப்பு சன்னாவை சேர்த்துருங்க. நல்லா ஊற வச்சு வேக வச்ச சன்னா நல்லா சாஃப்டாக வெந்துடும். இப்போ நம்ம சன்னா வேக வச்ச தண்ணி 1 கப் சேர்த்துக்கோங்க. ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நான் தண்ணி சேர்க்குறேன். ஏன்னா நம்ம தண்ணி சேர்த்தா தான், இந்த வேக வச்ச தண்ணி சேர்த்தா தான் அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம இதெல்லாம் கொதிக்கும் போது உங்களுக்கு அந்த பச்சை வாசனைலாம் போகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இப்போது 5 to 10 minutes நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். சூப்பரான சன்னா மசாலா ரெடி ஆகிடும். நல்லா திக்காக சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது மேலே கொத்தமல்லி புதினா தூவி இறக்கிடுங்க. சூப்பரான சன்னா மசாலா ரெடி. சப்பாத்தி கூட சைட் டிஷ்ஷாகவும் தொட்டுக்கலாம். இட்லி, பூரி, தோசை கூட சூப்பராக இருக்கும் சைட் டிஷ்ஷு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.